பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு பாரதிதாசன் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ப்பா குரூப் 2க்கு. போன குரூப் 4ல் ஆனால் கேட்கப்படலை, பாரதிதாசன் சார்ந்து எந்த கொஸ்டினுமே வரல. இருந்தாலும் அடுத்த குரூப் 2க்கு நம்மளை கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம தமிழ் 8th ஓல்டு புக்கில் இந்த சிலபஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டுக்கு. ஸோ அது சார்ந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பாரதிதாசன் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கண்ணகி புரட்சி காப்பியம்னா பாரதிதாசன். இதுவே மாதவி காவியம் அப்படின்னா தமிழ் ஒலி. அவர் வந்து பாரதிதாசனோட மாணவர், பாரதியாரோட வழித்தோன்றல். யாருன்னா தமிழ் ஒலி. சரியா? அப்போ கண்ணகி புரட்சி காப்பியம்னா பாரதிதாசன், மாதவி காவியம்னா தமிழ் ஒலி. அவரும் சிலபஸில் இருக்காரு. படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சித்திட்டு, இது எல்லாமே பாரதிதாசனுக்குரியதான். ப்ளஸ் அவருடைய பாடல் வரிகள் முக்கியமானது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அது பாரதிதாசன் சொன்னதான். இருட்டறையில் உள்ளதடா உலகம், அது போக புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு சொன்னது பாரதிதாசன். ப்ளஸ் பாரதிதாசன் சார்ந்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் பாரதிதாசன் எழுதினதான். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் இரவு பொருள்படும்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரும். நம்ம இதில் கடைசியாக லைன், இப்போ வந்து கடைசி லைன் கேட்குறது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த தடவை திரிகடுகத்திலேருந்து கடைசி லைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். அதாவது, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். சரிங்களா? அது போக இன்னொரு முக்கியமான இது இருக்குப்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தான். இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருந்தோம். இருந்தாலும் ரிவிஷன் ஒரு தடவை பார்த்துருவோம். பலபொருள் குறித்த ஒரு சொல். உள்ளம், வீடு, இடம், இது வந்து அகம்னு குறிக்கும். மாதம், கிழமை, சந்திரன், அது வந்து திங்கள். சரியா? ஒரே சொல். அதுக்கடுத்து அழகு, நகை, வரிசை, இது வந்து அணின்னு சொல்லி குறிக்கும். சரிங்களா? அழகு, நகை, வரிசை, அணி. கதிரவன், வெளிச்சம், விளக்கு, இது வந்து ஒளி. சரிங்களா? அடுத்து வந்து மேன்மை, லக்குமி, செல்வம், மரியாதை அடை. மரியாதை அடை அப்படின்னா திருமதி, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அப்போ அது வந்து திரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களாப்பா? மேன்மை, லக்குமி, செல்வம், மரியாதை அடை, அது வந்து என்ன அப்படின்னா திரு. நன்றி.